ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்தியில் வந்து மேரா அப்படின்னு சொன்னால் என்னுடையதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் வந்து அதை மைன் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஹிந்தியில் வந்து ஆப்கா அப்படின்னா உங்களுடையது மரியாதையாக சொல்கிறது, உங்களுடையது அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது. துமாரா அப்படின்னா வயசில் சின்னவங்கள்ட்ட சொல்கிறது, உன்னுடையது அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து இங்கிலீஷில் வந்து யுவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்கா அப்படின்னா வயசில் மூத்தவங்கள்ட்ட சொல்கிறது, இவருடையதுன்னு மரியாதையாக சொல்கிறது. இதே வந்து இஸ்கா அப்படின்னு சொன்னால் இவனுடையது அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில். இதே வந்து இங்கிலீஷில் வந்து 3 வார்த்தையில் சொல்லலாம். ஹிஸ், ஹர், தர், தயர். இது வந்து ஹிஸ்னா இவளுடையது, ஹிஸ்னா வந்து இவனுடையது, ஹெர்னா இவளுடையது, தயர் அப்படின்னா அவர்களுடையது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து உன்கா அப்படின்னா இதில் வந்து தமிழில் வந்து என்ன சொல்லணும்னா அவருடையது அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது. உஸ்கா அப்படின்னா வயசில் சின்னவங்கள்ட்ட சொல்கிறது, அவனுடையது அப்படின்னு சொல்லலாம். அவனுடையது, அவளுடையது எல்லாமே உஸ்கான்னு தான் சொல்லுவோம். இதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு, குறிக்கிறதுக்கு இங்கிலீஷில் 3 வேர்ட்ஸ் இருக்குது. ஹிஸ் அப்படின்னா அவனுடையதுன்னு கூட சொல்லலாம். ஹெர் அப்படின்னா அவளுடையதுன்னு சொல்லலாம். தயர்னா அவர்களுடையது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து கிஸ்கா, கிஸ்கானா யாருடையது. இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம்? ஹூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.